ஆனால் அங்கே இடத்துல நான் என்னமோ ஒன்று நடக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஒரு அமானுஷ்யமாக அந்த இடத்துல ஒரு சூழல் இருக்கிறத வந்து அப்போவே இருந்துச்சு. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து நான் ஃபீல் பண்ணது உண்டு. சாராயம் குடிக்கிறவன், போதை மருந்து சாப்பிட்றவன், அவனும் இதே தான் சொல்கிறான். நான் அதை போய் செஞ்சேன்னா எனக்கு அமைதி கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்கிதுன்னு. அப்போ இது ரெண்டும் ஒன்று தானா? ஒரு இம்பல்ஸ் இருந்துச்சு. அது என்ன பண்ணுறாங்க இவங்க, எதுக்கு இதுக்காக இவர்கிட்ட ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கண்ண மூடி உட்காரதுக்காக மணிக்கணக்காக வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ எனக்கு இதில் என்னமோ இருக்குது, இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணும், இதை நான் தெரிஞ்சாகணுன்ற ஒரு இது விஞ்ஞான முறைப்படி இது சாத்தியம் கிடையாது. ஒரு டைனமிக், ஒரு வைப்ரேஷன் மூமெண்ட், சுருன்னு ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஜென்டில் ப்ளசன்ட் ஃபீலிங், இது எதுவுமே தெரியாதப்பையும் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். செட்டிங் முடிஞ்சிட்டு வர்றப்ப நான் அந்த உலகத்தோடு டிஸ்கனெக்ட் ஆகிருப்பேன். எப்போ இந்த உலக வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் இது மட்டுமே எனக்கு போதலை, இது எனக்கு ஒரு சலிப்பு, அதில் இதுக்கு மேலே என்ன இருக்குன்ற கேள்வி எப்போ வருதோ அப்போ குரு வந்துடுறாங்க. அவங்களே தள்ளி இருக்கிற எந்த ஒரு நான் பாண்டட் ஆட்டம், 2 அணுக்கள் அவங்களோட பாண்டு கிடையாது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்கும். அது பக்கத்தில் வர வர அட்ராக்ஷன் கூடிக்கிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் வேண்டர்வால்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்கிற இடத்துல அதுக்கு மேக்ஸிமம் அட்ராக்ஷன் இருக்கும். அதை தாண்டி நெருக்கமாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிப்பல்ஷன் ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட், லைக் சார்ஜ் ரிப்பல். இது ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் வால்யூம் 4லேயோ 6லேயோ பாபுஜி சொல்லியிருக்காரு. அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சாங்கன்னா மனிதர்கள், விஞ்ஞானிகள் ஆட்டம் பாம்புக்கான ஆன்டிடோட்டை பண்ணிடுவாங்கன்னு பாபுஜி சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு அமைதி இருக்குதா? நீங்கள் அட் ஹோம் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் எதுவும் நடிக்க வேண்டியது அவசியம் இல்லாமல் இருக்குதா? தாஜி சொல்கிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. நான் இப்போ முடிச்சிருக்கிறப்ப பேசிகிட்டு இருக்கிற கான்சியஸ்னஸ் வேறு, நான் தூக்க காலத்தில் இருக்கிறப்ப கான்சியஸ்னஸ் வேறு, தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ட்ரான்ஸ்மிஷனோட, ஆனால் தாட்ஸில் போராடிட்டு இருக்கிறேன், அப்போ கான்சியஸ்னஸ் வேறு. எனக்கு எல்லாம் கிளியராகி நிர்மலமாக உட்காந்துக்கிறேன், அப்போ என்னுடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ் வேறு. அப்போ அந்த ஜாக்கிரதான்ற ஒரு ஸ்டேட்லேயே வந்து பல நிலைகள் இருக்குது. ஒருவேளை உலக வாழ்க்கையின் இன்பங்களே நீ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த தியானத்தை நீ ஃபீல் பண்ணியிருப்பார். இந்த அனுபவம் எப்படி இருக்குது, இந்த பிராணாகதி மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம், அந்த தியான நிலை எப்படி இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை டிரான்சென்ட் பண்ணதா இருக்குது. ஸோ இவ்வளவுக்கு ஓப்பனாக எந்த ஒரு ஆன்மீக குருவும் வந்ததில்லை இது வரைக்கும். நம்மளுடைய சிஸ்டமில் அதை வந்திருக்குது. அதை முயற்சி செய்து பார்க்கலாம். கானாகாஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கலந்துரையாடவிருப்பது திரு தியாகராஜன் அவர்களை. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுடைய பள்ளி கால கல்வி, கல்லூரி கால கல்வி, உங்களுடைய கரியர், இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக. ஓகே. பிறந்தது தூத்துக்குடி, வளர்ந்தது மதுரை. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு லோக்கல் நர்சரி ஸ்கூல், ஹார்வி ஸ்கூல்னு பேர். அப்புறம் எம்சி ஸ்கூல் 10th வரைக்கும் படித்தேன். அப்புறம் ஃபஸ்ட் குரூப் +1 +2 ஒரு அகாடமிக் ஓரியன்டேஷனோடு இருக்கிறவன் தான் நான். அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மெஜரா காலேஜ் மதுரை, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அங்கேயே பண்ணேன். அப்புறம் பிஹெச்டி இன் பயோஃபிசிக்ஸ் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஓகே. அப்புறம் அது சப்சிக்வெண்ட்டாக நான் ஐடி போகலாம் அப்படின்னு ஒரு ஆசோலேஷன் இருந்தது. பட் ஃபேட் ஆர் டெஸ்டினி, நான் சயின்ஸுக்குள்ளேயே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய டொமைன் வந்து கிறிஸ்டலோகிராஃபி, ஸ்ட்ரக்சரல் பயாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் டு பயாலஜி, பயோஃபிசிக்ஸ்ன்ற டொமைன். ஓகே. ஸோ 2006 பிஹெச்டி முடிச்சுட்டு ஐ வெண்ட் அப்ராட். யூஎஸில் ஒரு 3 வருஷம் டெட்ராய்ட்டில் வெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டாக் பண்ணேன். ஓகே. அப்புறம் எனக்கு இந்தியா வரணும் அப்படின்ற ஒரு இம்பல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் உடனே கிடைக்கல. ஸோ ஸ்வீடனில் ஒரு 1 இயர் போஸ்ட் டாக் பண்ணாங்க. ஸோ டெட்ராய்ட்டில் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜி டிபார்ட்மெண்ட்னு பேர். நான் என்னுடைய இதை கான்ட்ரிபியூட் பண்ணேன், அவங்களோட இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி ஸ்வீடனில் செல் அண்ட் ஆர்கானிசம் பயாலஜி. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் டு பயாலஜின்றது தான் என்னுடைய ஒரு கேரியர் இதாகவே வந்து எப்போவுமே இருந்துகிட்டு இருந்திருக்குது. ஓகே. 2010 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். ஓகே. அதுலேயும் என்னுடைய டொமைனில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி எது படித்தாங்களோ அதிலே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுடைய லைஃப் வந்து அப்படி தான் போயிட்டுருக்குது. 2013 நான் அங்கேருந்து பெங்களூரில் ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டட் பட் ஒரு ப்ரைவேட் சயின்டிஃபிக் சொசைட்டி ரன் பண்ணுற ஒரு பயோடெக் இன்ஸ்டிடியூட்டில் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணேன் நான். இப்போ அங்கே அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் நான். 98 எம்எஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் டு பயாலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்ட்லேயே இருக்கிறேன். கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்ட்லேயும் என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் உண்டு. பிரதர், இப்போ நீங்கள் வந்து ஹார்ட்ஃபுல்னஸில் வந்து பயிற்றுனராக இருக்கீங்க. ரொம்ப வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க? 30 வருஷம் தாண்டி இருக்கேன். 30 வருஷமாக பயிற்சி பண்ணிட்டுருக்கீங்க. எப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி வந்து தெரிய வந்தது? எப்படி உங்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் ஈடுபடணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது? இதுக்கான பதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
பரவாயில்ல பிரதர், நாங்கள் கேட்குறோம். எங்கள் வீட்டில் அப்பா அம்மா அபியாசிஸ் 70s இருந்து, ஓகே. லேட் 70s. அவங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சைவ சமய குரு ஒருத்தர்கிட்ட மதுரையில் ஞானசம்பந்தர் மடம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற ஆதீனத்தில் தான் எங்கள் அப்பா இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருந்தது. ஓகே. அப்போ எங்கள் அப்பா எப்போவோ சத்தியோதயம் புக்கை படிச்சுட்டு அந்த ஆதீனத்தை போய் கொடுத்து இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னாக்கல அவரும் படிச்சுட்டு, இனிமேல் இவர் தான் உனக்கு குரு, நீ இவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு- ஒரு நல்ல குரு, ஒரு அந்த சிஸ்டம் அவங்கள. கிடைச்சது. நான் 10 வயசு வரைக்கும் நான் வந்து அதில் தான் அசோசியேட்டட் எனக்கு வந்து. ஓகே. பட் அப்பா அப்போவே ஆரம்பிச்சிட்டாரு. 79 வந்து ஷாஜஹான் எங்கள் அப்பா அம்மா போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே. இயர்லியஸ்ட் மெமரிஸ் அது உண்டு. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை சுழற்சி முறையில் வீட்டில் சத்சங்கம் நடக்கும் எங்கள் வீட்டில் வந்து. மதுரையில் இருந்தப்போ ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் 10 வயசு வரைக்கும் ரிலிஜியஸ் எக்ஸ்போஷரும் ஜாஸ்தி எனக்கு வந்து. ஓகே. வீட்டில் எப்படின்னா காலையில் எந்திரிச்சு சுத்தப்படுத்திட்டு திருநீர் பூசிட்டு ஒரு தேவாரம் திருவாசகம் ஏதாவது படித்தா தான் வந்து அடுத்த காலை சாப்பாடுன்ற அளவுக்கு 10 வயசு வரைக்கும் வந்து அப்படி தான் இருக்கும். வீட்டில் இந்த விளக்கு பூஜை அந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இடத்துல நான் என்னமோ ஒன்று நடக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஒரு அமானுஷ்யமாக அந்த இடத்துல ஒரு சூழல் இருக்கிறத வந்து அப்போவே இருந்துச்சு, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து நான் ஃபீல் பண்ணது உண்டு. அதுவும் சத்சங்கம் எங்கள் வீட்டில் நடக்கிறப்ப அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தே வந்து ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கிறது படியான ஒரு உணர்வை வந்து பார்த்துருந்துருக்கிறேன். சின்ன வயசில் கோயில், மீனாட்சியம்மன் கோயில் பக்கத்தில் வீடு, கோயில் தான் ப்ளே கிரவுண்ட், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் அப்படின்றதபடி மீனாட்சியம்மன் கோயிலுக்கு எனக்கும் ஒரு பாண்டேஜ் உண்டு. இப்போவும் அங்கே போனால் ஒரு நாஸ்டால்ஜிக் இருக்கும் எனக்கு வந்து. ஓகே. அங்கே தெய்வநெறி கழகம்னு சிவானந்தருடைய ஒரு மடம் உண்டு. எங்களை அதுலேயும் சேர்த்து விட்டுருந்தாங்க சின்ன வயசில். அங்கே போய் இந்த ராமாயணம் மகாபாரதம் கேட்குறது, மோட்டிவேஷனல் கதை கேட்குறது. அப்போல்லாம் டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே. ஒரு 10 வயசு தாண்டி எனக்கு வீட்டில் எங்கள் அப்பா சரவணமுத்துன்னு பேர், அம்மா நெல்லைவடிவு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அப்புறம் எனக்கு 3 மூத்த சகோதரர்கள். அதில் மூத்தவர் இப்போ இங்கே வந்திருக்கிறார், அவரும் பயிற்றுனர் தான். அவரும் வந்து ஓகே. அவர் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் அப்படின்றதில் போகிறப்ப அந்த சித்தாந்தம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நான் வீட்டில் 4வது பையன்றதுனால அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் 3 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு எப்போவுமே உண்டு தான். ஓகே. ஸோ அங்கேருந்து ஒரு நாத்திகம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக உர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 8வது படிக்கிறப்ப வாத்தியார்கள்ட்டே நான் போய் ஆர்கியூ பண்ணது உண்டு, எதுக்கு கடவுள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகே. பகுத்தறிவு பாசறையெல்லாம் இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வாத்தியாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்படி போயிட்டு இருந்தப்ப ஒரு என்னை சுற்றியும் ஒரு கேங் இருக்கும். அப்போவும் இவன் ஏதோ பேசுகிறான் அப்படின்ட்டு என்னமோ அது ஒரு இது. இப்போ நான் 10வது படிக்கிறப்ப ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் கும்பகோணத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தான். இப்போ மதுரை தமிழ் வேறு மாதிரி பேசுவான், அவன் வளைச்சி ஒரு மாதிரி பேசுவான். அவன் வந்து அவன் ஒரு தீவிர பக்தனாக இருந்தான். அவன் வந்து அவனுக்கு சுற்றி ஒரு பெரிய கேங் இருக்கும். இது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன் நான். ஓகே. ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் எங்கள் ஸ்கூலில். அங்கே பரீட்சைக்கு முன்னால் அவன் ஏதோ சாமி கும்பிட்டு வெளியே வந்தான். நம்மளுக்கு அந்த நாத்திகவாதம் இருக்கிறவனுக்கெலாம் வந்து யாரையாவது கூப்பிட்டு பேசி ஏதாவது அவங்கள வந்து இது பண்ணி ஆகணுன்ற ஒரு இது உண்டு. இப்போ அவனை கூப்பிட்டு அன்றைக்கி அவனை மாட்டிக்கிட்டான் என்கிட்ட, இன்றைக்கி அவனை வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, எதுக்கு சாமி கும்பிட்டேன், உள்ளே போய் என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். இப்போ அவன் வந்து சாமி கும்பிட்டா எனக்கு அமைதி கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்கிது, தன்னம்பிக்கை கிடைக்கிது, அதனால் நான் அதை செய்கிறேன் அப்படின்னா. இந்த மாதிரி பதில்களுக்கு நாத்திகவாதத்தில் ஸ்டாண்டர்டாக இன்னொரு ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் உண்டு. சாராயம் குடிக்கிறவன், போதை மருந்து சாப்பிட்றவன், அவனும் இதே தான் சொல்கிறான். நான் அதை போய் செஞ்சேன்னா எனக்கு அமைதி கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்கிதுன்னா, அப்போ இது ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டேன். அவன் ரொம்ப சிம்பிளாக சொன்னான், இருக்கலாம், எனக்கு இதில் கிடைக்கிது, நான் எடுத்துக்கிறேன், உனக்கு நீ அதில் கிடைச்சா நீ அதை எடுத்துக்கோ. ஓகே. இந்த நாத்தியவாதத்தில் நான் தோத்தது முதல் தடவைன்னு சொல்ல முடியும். அதுக்கு மேலே அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு நீயா இருந்துக்கோ, நானாக இருந்துக்கிறேன், இதில் என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. 18 வயசு ஆக போகிறப்ப எனக்கு ஒவ்வொருத்தருடைய ஆன்மீகம் ஹார்ட்ஃபுல்னஸில் எக்ஸ்போஸ் பண்ணுறதும் மாஸ்டர் நல்லா அமைத்து கொடுத்து ஒரு ஃபெசிலிட்டேட்டட் முறையில் தான் மாஸ்டர் பண்ணுறார் ஒவ்வொருத்தர் கதையை கேட்குறப்பையும். ஓகே. எனக்கு இந்த ஃபெசிலிட்டேஷன் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா அப்போ இருந்தே மிஷனுக்கு ஒரு அசோசியேஷன் உண்டு. சென்டருக்கு போவோம், மாஸ்டர் வந்தாருன்னா எங்களை அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. 90ல் மணப்பாக்கம் ஆசிரமில் போய் ஒரு 2 நாள் தங்கியிருக்கிறேன் நான். அப்போ அந்த ஓல்டு மெடிடேஷன் காட்டு வச்சுருக்கோம். இப்போ இருக்கிற கிச்சன் வந்து ஒரு ஓலக்குடிசை மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துலையும் நான் ஒரு அசோசியேஷன் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இது இப்படி போயிட்டுருக்கிறப்ப எனக்கு அந்த எங்கள் வீட்டை சுற்றி அபியாசிஸ், எங்கள் வீட்டில் அபியாசிஸ், பக்கத்து வீட்டில் அபியாசிஸ், பக்கத்தில் ஒரு ப்ரிசெப்டர் இருந்தார், 4000ன்னு பேர். அவரை நான் மாமான் தான் கூப்பிட்டு வச்சேன், சின்ன வயசுலேருந்தே தெரியுன்றதுனால. ஸோ எனக்கு அந்த ஒரு சூழல் எனக்கு இருந்துச்சு எனக்கு வந்து. ஆனால் அதுக்காக எனக்கு நான் அந்த நாத்திகத்தை தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டயத்தில் இவங்கெல்லாம் ஏதோ பண்ணுறாங்க, இவங்களே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே. அப்போ ஒரு சில சமயம் அங்கே இருக்கிற ப்ரிசெப்டர் ஊருக்கு போயிருந்தாங்கன்னா வெளியே இருந்து ப்ரிசெப்டர் வருவாங்க சிட்டிங் கொடுக்கறதுக்கு.
அங்கே இருக்கிற எல்லாரும் மணிக்கணக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த 1-to-1 செஷனுக்காக. அது எனக்கு என்னமோ ஒரு இம்பல்ஸ் இருந்துச்சு. அது என்ன பண்ணுறாங்க இவங்க? எதுக்கு இதுக்காக இவர்கிட்ட 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் கண்ண மூடி உட்காரதுக்காக மணிக்கணக்காக வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த சிட்டிங் முடிஞ்சு வர்றப்ப அவங்க முகத்தில் ஒரு தெளிர்ச்சி, வெளிச்சமாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சாரிஜி மகாராஜ் சொல்லுவார், ஒருத்தன் குளிக்க போனான்னா குளிச்சு போகிறதுக்கு முன்னாடிக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். போனதுபடி அப்படியே வந்தோடனே என்னப்பா குளிச்சியா, தண்ணியை பார்த்துட்டு வந்தியான்னு கேட்பாங்கன்னு ஒரு கிண்டலாக சொல்லுவார். அதை போல் அந்த சிட்டிங் போயிட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம், ஒரு தெளிர்ச்சி. அதை நான் என்ன வார்த்தையில் சொல்லணும்னு தெரில. ஸோ எனக்கு இதில் என்னமோ இருக்குது, இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணும், இதை நான் தெரிஞ்சாகணுன்ற ஒரு இது இருந்தது. விஞ்ஞான முறைப்படி இது சாத்தியம் கிடையாது. சயின்டிஃபிக்காக அது ஒருத்தர் முன்னால் உட்காந்துட்டு வந்தால் ஒருத்தங்க முகத்தில் ஒரு வெளிச்சமோ அவங்க குரலில் ஒரு தெளிர்ச்சியும் வரும்ன்றதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது அப்படின்றது இருந்துச்சு. புஸ்தகம் வாசிக்கிற பழக்கமும் உண்டு. ஒரு வாரத்துக்கு 2 புக்கு 3 புக்கு லைப்ரரியில் இருக்கிற எல்லா லைப்ரரிக்கும் போய் எல்லா புக்கும் படிப்போன்றது மாதிரி உண்டு, அந்த அகாடமிக் ஓரியன்டேஷன் இருக்கிறதுனால. ஸோ ஒரு 18 வயசு ஆகிறப்ப சரி, இதை வந்து நம்ம என்னென்னு ட்ரை பண்ணணும், அதை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு க்யூரியாசிட்டி மட்டும்தான், கடவுள் நம்பிக்கை கிடையாது, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனாலும் எனக்கு அதுக்கான அந்த சின்ன வயசில் வந்து இந்த ரிலிஜியஸ் எக்ஸ்போசர் இருந்ததுனால அந்த அருள் இறங்கி சொல்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். வீட்டு பக்கம் ஒரு வயசானவங்க இருப்பாங்க. நல்ல நேரத்தில் அவங்க பேச்சை கேட்க முடியாது, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த முருகன் அருள் இறங்கி அவங்க பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க முகம் ஜொலிக்கும், குரலில் அவ்வளவு அன்பும் கொலைவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்துருந்தாலும் ஆனாலும் அந்த ஏதோ ஒரு இதில் இப்போல்லாம் நாத்திகம் பேசுகிறது ஒரு பெருமை ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக என்னன்னு தெரில, அதில் வந்து அப்படி தான் இருந்துச்சு அது. ஸோ நான் போயிட்டு சிட்டிங் எடுக்க போனேன். நானும் என்னுடைய 18 வயசு ஆனதும் அதுக்கு மறுநாள் 94 பிப்ரவரி என்னுடைய பிறந்தநாளைக்கு மறுநாள் வந்து நானும் என்னுடைய கசின் ஒரு பையன், சண்முகசுந்தரம் பேர், இப்போ யூஎஸில் இருக்கிறான். காலேஜிலேருந்து சென்டருக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர். அவர் தான் சைக்கிளில் டபுள்ஸ் வச்சு என்னை கூப்பிட்டு போவார். அது என்னமோ நான் ஒரு 1 ஹவர் மிதிக்கணும்னா 10 நிமிஷம் வேணால் நான் மிதிப்பேன், அவர் தான் வந்து கூப்பிட்டு போவார். எனக்காக 3 நாள் அவரும் சேர்ந்து வந்து சிட்டிங் வந்து எடுக்கிறேன்னாரு. பாக்கியம்னு ஒரு ப்ரிசெப்டர்கிட்ட சிட்டிங் எடுத்தோம். ஹானஸ்ட்லி எனக்கு ஒன்றும் தெரியல ஃபஸ்ட் சிட்டிங்கில். இது வந்து உங்களுடைய கல்லூரி காலத்துலேயே? கல்லூரி காலேஜ் ஃபஸ்ட் இயர். எனக்கு ஃபஸ்ட் சிட்டிங்கில் நான் உட்காந்துருந்தேன். எப்படா தட்ஸ் சொல்லுவாருன்னு தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. ஏதோ ஒரு அழுத்தம் மட்டும் இருந்துச்சு. ஏன்னா அதுதான் தியானமா, அதுதான் இவங்க சொல்கிற அந்த இண்டிவிஜுவல் சிட்டிங் மக்கள் டிரான்ஸ்மிஷன் பிராணாவதின்னு சொல்கிறது ஒருவேளை இதுதானா இல்லை நானாக நினச்சிக்கிறேன்னா, கற்பனையா அனுமானமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல, நான் 40 நிமிஷம் கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருந்தேன். 40 நிமிஷம் சிட்டிங் ஃபஸ்ட் சிட்டிங், இப்போ மாதிரி 15 நிமிஷம்லாம் கிடையாது. அப்படிங்களா அப்படின்ட்டு அந்த புக்லெட் ஒன்று கொடுத்து அந்த ப்ரேயர் வரி 4 வரியை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னார். நம்மளுக்கு 4 வரி மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி நான் இது பண்ணால் வருமா, சரி வந்துடுறேன். மறுநாள் போனேன், ப்ரேயரை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொன்னேன். ஓ மாஸ்டர்னு சொல்கிறப்ப அப்படின்னு ஒருத்தர் ஃபோட்டோவை காமிச்சு, சாரிஜி மகாராஜ் ஃபோட்டோவை காமிச்சு இப்படி உட்காந்துருப்பார். இவரை நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இது இப்படி நினச்சா எனக்கு டிரான்ஸ்மிஷன் ஃபீல் பண்ண முடியும்னா அது ஓகே அப்படின்ட்டு பண்ணி பார்க்குறது தான். வேறு நீ என்ன பேராமீட்டர் கொடுத்தாலும் நான் செய்கிறதுக்கு ரெடி. எனக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியணும் அப்படின்றது தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. 2வது சிட்டிங் முடிஞ்சது, 3வது சிட்டிங்கும் முடிஞ்சது. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில அப்படின்ட்டு. ஏதோ ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு, இங்கே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு 3 மாதம் வரைக்கும் ஆகும். என்ன செய்யணும் அப்படின்னு, டெய்லி சிட்டிங் வரணுமா, இல்லை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், வாரம் ஒரு தடவை சத்சங்கம் அட்டன் பண்ணணும், சிட்டிங் இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்க. வீட்டில் என்ன பண்ணணுங்கன்னா அது மெடிடேஷன், க்ளீனிங், பெட் டைம் ப்ரேயர் சொன்னாங்க. 3 மாதம் பண்ணால் தெரியும். சரி நான் பண்ணுறேன். எனக்கு அது என்னென்னு தெரிஞ்சாகணுன்றது மட்டும்தான். ரொம்ப மெட்டிகுலஸாகவே அலாரம் வச்சு உட்காந்து அது பண்ணுறது இருந்தது. ஒரு 3 வாரத்தில் எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல். இந்த 4000ன்றவர்கிட்ட சிட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு டைனமிக், ஒரு வைப்ரேஷன் மூமெண்ட், சுருன்னு ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஜென்டில் ப்ளசன்ட் ஃபீலிங். இது எதுவுமே தெரியாதப்பையும் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். சிட்டிங் முடிஞ்சிட்டு வர்றப்ப நான் அந்த உலகத்தோடு டிஸ்கனெக்ட் ஆகிருப்பேன். ஓகே. சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற படம் மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து என்ன எதையும் இம்பேக்ட் பண்ணாது. அந்த மாதிரியான குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிது. பட் இதுதான் பிராணாகுதியை எஃபெக்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது. ஆனால் இதுதான் டிரான்ஸ்மிஷனா அப்படின்றது, அந்த மாதிரி எதுவும் இருக்குதா இல்லை அதுவாக நடக்கிறதான்றது வந்து அந்த சிட்டிங்கில் எனக்கு ஜாயின் பண்ணி 3 வாரம் கழித்து நடந்த ஒரு சிட்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டிங்க்டாக அதை நான் ஃபீல் பண்ணேன். முன்னால் இருக்கிறவர் ஏதோ ஒரு சக்தியை நமக்குள்ளே அனுப்பிச்சு எனக்குள்ளே ஒரு தெளிர்ச்சியை உண்டு பண்ணுறாரு அப்படின்றது. அதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டைம். அதை வந்து எனக்கு அந்த உணர்வு நிலையை எப்படியாவது விவரிக்க முடியுமா? இல்லை, எனக்கு அது ஒரு யுரேக்கா மூமெண்ட் மாதிரி. எஸ், எனக்கும் வந்து நானும் இதை ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு 18 இயர் பாய் இல்லையா, 18 இயர் பாயில் வந்து. ஆனால் அது வரைக்கும் இருந்த ஒரு சயின்டிஃபிக் பிளண்டுன்னா நான் 18 வயசில் சொன்னாலும் நான் அதை சொல்கிறேன், புஸ்தகம் வாசிக்கக்கூடியவன். அப்போ அந்த ரஷ்யன் புக்ஸ்லாம் நிறைய வரும். சார்பியல் தத்துவம் என்றால் என்ன,
ஓகே. பொழுதுபோக்கு பௌதிகம் இந்த மாதிரி புத்தகம்லாம் வாங்கி வாங்கி படிச்சுட்டு போனாலும் ஒரு சயின்டிஃபிக் பிளண்டுன்றது அப்போவே உண்டு எனக்கு வந்து. ஓகே. இது சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு ஆள் முன்னால் உட்காந்து ஒரு உணர்வு நிலையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தெளிர்ச்சி அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஹிப்னாட்டிசம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஹிப்னாட்டிசம் இல்லாத ஒரு ஃப்ரீ வில்லோடு இருக்கக்கூடிய ஒன்று பாசிபிள். எனக்கு அப்போ கிடச்ச ஒண்டர், அந்த வியப்பு இப்போ வரைக்கும் எனக்கு மாறவே இல்லை. எனக்கு இப்போவும் கண்ணை மூடி உள்ள டிரான்ஸ்மிஷன் பிராணதி ஒன்று ஃபீல் பண்ணேன்னா இது என்ன ஒரு 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 அற்புதமான விஷயமா இருக்குது, எங்கேயுமே கிடைக்காத விஷயமா இருக்குது இது அப்படின்ற அந்த வியப்பு இன்னும் எனக்கு வந்து அப்படியே அந்த 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷமாக அந்த வியப்பு இன்னும் எனக்கு அப்படியே தான் இருக்குது. அப்பா அம்மா வந்து அபியாசியாக இருந்தாலும் ஒரு நாத்திக கொள்கையின் மீது ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பின் காரணமாக கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு 18 வயசு வரைக்கும் சகஜ மார்க்கத்துக்குள்ளார நீங்கள் வரல. அப்போது அதுக்கப்புறம் இந்த அனுபவங்களை நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணீங்க இல்லைங்களா? ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டில் அப்புறம் பிஹெச்டி பண்ணும்போது அதுக்கப்புறம் வெளிநாடுகள் போயிருக்கீங்க, யூஎஸ் போனீங்க, இதிலே பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அங்கே போயும் உங்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள் மூலயமா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வராமல் இந்த எல்லாமே கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு உறுதியோடு எப்படி இருந்தீங்க? இதுலேயும் மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அமைத்து கொடுத்தது தான் அது வந்து என்ன செய்கிறது. ஓகே. ப்ராக்டிஸ் ஒரு என்னது போஸ்டிங்காகவே சொல்லலாம். அதில் எனக்கு லேக் வந்ததே கிடையாது. நான் தியானம் ஒழுங்காக பண்ணுறேன்னா என்னன்றது தெரியாது. அதுக்கு ஒன்று டயத்தை கொடுத்துருவேன் நான். குறைஞ்சது 30 நிமிஷம் இல்லை முடிஞ்சால் ஒரு 1 மணி நேரம் காலைல தியானம், சாயந்தரம் 30 நிமிஷம் க்ளீனிங்னா 30 நிமிஷம் க்ளீனிங், பெட் டைம் ப்ரேயர் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும், சமயத்தில் படுத்துகிட்டே பண்ணுறது இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் அல்லது உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் இது வந்து எனக்கு லேக் ஆகுமே தவிர்த்து எனக்கு அது ஒரு சஸ்டனன்ஸ் மாதிரி தான் எனக்கு அது வந்து அதுதான் என்னுடைய பேஸுன்றது மாதிரி ஆயிடுச்சு. நான் டிரான்ஸ்மிஷன் சாப்பிட்டே வாழ்றியா இல்லை டிரான்ஸ்மிஷன் குடிச்சு டிரான்ஸ்மிஷனை சுவாசிச்சே வாழ்றியான்ற மாதிரி எனக்கு அது வந்து வேணும் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே. நான் வெளிநாடு கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி மாஸ்டர்கிட்ட போய் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணி நான் டெட்ராய்ட் போகிறேன் அப்படின்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லி கீப் த இந்தியன் ஃப்ளாக் ஃப்ளையிங் தேர் அப்படின்னாரு. ஒருவேளை நான் அங்கேயே இருந்திருக்கணுமோ என்னமோ தெரில அவர் சொன்னதுக்கு. டெட்ராய்ட்டில் எப்படி மிஷன் சென்டரை நான் வந்து கான்டாக்ட் பண்ண போகிறேன் என்ன இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பயே அங்கே சென்ட்ரல் கோஆர்டினேட்டராக இருந்தவர் பிரதர் அஞ்சனி திவாரின்ட்டு அவர் அங்கே சென்னை விசிட் பண்ணியிருக்கிறாரு. நான் யூஎஸ் போகிறேன்னா எங்கே டெட்ராய்ட், ஐ ஆம் த கோஆர்டினேட்டர் தேர்னாரு. அங்கேயே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு கான்டாக்ட் இம்மிடியேட்டாக கிடச்சிருச்சு. எனக்கு வந்து அது வந்து அங்கே டெட்ராய்ட் நான் வந்து கூப்பிட்டு போவாங்க, கொண்டு வந்து விடுவாங்க. நான் சொந்தமாக கார் வாங்குறது வரைக்கும் அங்கே வந்து அது அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் அங்கே உண்டு இந்த மாதிரி போயிட்டு வர்றது. ஸ்வீடனும் அந்த மாதிரி அடுத்த நாடு போகிறேன். நான் ரூம்மேட்டாக இருக்கிறவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி தியானம் பண்ண வேணா தெரியும். இந்த எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இருக்கிறாரு சரத்துன்னு பேர், அவர் வந்து தியானம் பண்ணுறாரு அப்படின்னா. இல்லை நிறைய தியான மார்க்கு இருக்குது என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. சரி ஃபோன் பண்ணுறேன் பேசுங்க அப்படின்னு. வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக சனிக்கிழமை காலைல போயிருக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி பேச ஆமாம் நான் ராமச்சந்திரா மிஷன் அபியாசினார். நானும் அபியாசி தாங்க. மறுநாள் என்ன சத்சங்கத்துக்கு கூட்டு போயிட்டார் அவர். ரெண்டாவது நான் இதுக்காகவே எனக்கு மான்ட்ரியலில் ஒரு ஊரில் எனக்கு போஸ்டாக் பொசிஷன் கிடச்சிது. நல்ல லேப் தான் அது. பட் நான் எடுக்கலை. நான் அந்த டயத்தில் அங்கே சென்டர் இல்லை. கேரியர் பார்க்குறப்பையும் வந்து ராமச்சந்திரா மிஷன் சென்டர் இருந்தால் அந்த ஊருக்கு போவோம். நான் பிஹெச்டியே ஜாயின் பண்ணலாம். நான் எம்எஸ்சி முடித்த பிறகு நான் போய் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஓகே. என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டாங்க. பிஹெச்டி எதுக்கு பண்ண போகிறேன்ட்டு. எனக்கு பிஹெச்டி பண்ணணும்லாம் ஆசை இல்லை. ஓகே. எங்கள் குரு இங்கே இருக்கிறாரு, நான் 2 வருஷம் இங்கே ஆசிரமத்தில் இங்கே நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை என்னென்னு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், நான் இதெல்லாம் காலம் ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. நான் பிஹெச்டி 2 வருஷம் ரெஜிஸ்டரே பண்ணாமல் 2 வருஷம் கழிச்சு வேறு வழி இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணேன் நான். எனிஹவ் இட் இஸ் ஈஸ்வில். அதனால் அது வந்து அது அப்படி நடந்தது, அவ்வளோதான். ஓகே. நம்மளுடைய ப்ரியாரிட்டி தான் அங்கே. நம்ம ப்ரியாரிட்டியும் இருக்குது, மாஸ்டருடைய கிரேஸும் இருக்குது. இவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் மீண்டும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு உண்டான ஏதாவது ஒரு தனிப்பட்ட காரணம் ஏதாவது இருக்கா? வெளிநாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். 2 டைப். ஒன்று அதை சொர்க்கம்னு நினைக்கிறவங்க யூஎஸில், இல்லைன்னா அது வேண்டாம் இங்கே வேணும்னு நினைக்கிறவங்க. நான் அந்த போன முதல் நாளில் இருந்து எனக்கு 2வது கேட்டகரியாக தான் இருந்துச்சு. இது ஐ டின் பிலாங் தேர்ன்ற ஒரு உணர்வு ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே. ஸ்வீடனில் நான் அங்கே பிலாங்கிங்னஸ் எனக்கு ஃபீலிங் இல்லைனாலும் அந்த ஊர் மக்கள் ரொம்ப லவ்விங் அண்ட் அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்க. நம்ம அவங்கள பார்த்தோம்னா நம்மளும் அவங்களும் ஒரே ஸ்பீசிஸே என்னன்னு கூட தெரியாது. அவங்களுடைய மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இருக்கும். ஏஞ்சல்ஸ் அண்டு ஃபெரிஸாக இருப்பாங்க எல்லோரும். பட் அவங்க என்ன அவங்களில் ஒருத்தராக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஒரு கார்டியலாக தான் இருந்தாங்க. ஓகே. பட் எனிஹோ ஐ டோன்ட் பிலாங் தேர். நான் இங்கே வரணும்னு நினச்சேன். இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக இங்கேயும் ஐ டென்ட் ஃபீல் பிலாங். மதுரைக்கு வந்தேன், என் சொந்த ஊருக்கே வந்தேன். ஏதோ ஒரு பிரிவினை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் தெரிஞ்சது வி பிலாங் டு மாஸ்டர், வி பிலாங் டு ஹிஸ் வேர்ல்டு, வாட் எவர் இட் இஸ். இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் இப்போ வந்து. இப்போ வெளிநாடு அதுக்கப்புறம் போகலை நான். ஆனால் ஒரு வேளை நீ எங்கேயாவது இப்போ இருக்கணும்னு சொன்னால் எனக்கு வந்து எனக்கு மிஷன் ஆக்சஸ் இருக்கணும், இல்லை நானாவது ஒரு மிஷன் சென்டரை உருவாக்க முடியணும். அந்த ஃப்ரீடம் இருந்தால் எங்கேனாலும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஒன்று தான்ற ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் வில்ஃபுல் சாய்ஸ்னால் ஐ ப்ரிஃபர் டு ஸ்டே இன் இந்தியா. ஓகே.
ஆன்மீக தேடல் உள்ள ஒவ்வொருவருக்கும் வந்து ஆன்மானா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி உருப்பொருள் அண்ட் மறைப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உருப்பொருளாக நம்ம வந்து இந்த தேகத்தை நம்ம பார்க்குறோம். மறைப்பொருளாக வந்து உயிர், அப்புறம் ஆன்மா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குது. இது தத்துவார்த்த முறையில் எந்த அளவுக்கு விளக்கி ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன, இந்த ஆன்மா எதை நோக்கி ஆன்மீக பயணத்தை துவங்குது? இது ரொம்ப டீப்பான கேள்வி, நேராக ஒரு பெரிய ஜம்பாக இருக்கிற கேள்வி இது வந்து. நான் பொதுவாக ஒரு லைஃப்பில் எப்போ குருன்னு ஒருத்தர் வராரு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வயசில் ஜாயின் பண்ணுறாங்க. எப்போ வராரு அப்படின்னா, எப்போ இந்த உலக வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் இது மட்டுமே எனக்கு போதலை, இது எனக்கு ஒரு சலிப்பு, அதில் இதுக்கு மேலே என்ன இருக்குன்ற கேள்வி எப்போ வருதோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக மதம் தேவையே அப்போ தான் பிறகுது. அப்போ குரு வந்துடுறாங்க அவங்க லைஃப்பில். வந்துடுறாங்க. அதை என்ஜாய் பண்ணுறது வரைக்கும் இந்த ஆன்மான்ற கேள்வி இல்லை, உயிர்ன்ற கேள்வி இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தால் போதுன்றது தான் இருக்குது. அதுக்கு அதை தாண்டின அப்புறம் தான் அந்த எவல்யூஷனில் வந்து அது வரைக்கும் ஒரு லிட் இருக்குது. இந்த உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் நீ எத்தனை கோடி ஜென்மனாலும் என்ஜாய் பண்ணிக்கோ, எந்த இதுவும் இல்லை. இல்லை இது பத்தலை, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போகணும், இதுக்கு மேலே என்னமோ இருக்குது, இதில் இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லைன்றது மாதிரி இன்ப துன்பங்கள் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறப்ப தான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட்லாம் ஆரம்பிக்குது. இப்போ ஆன்மானா என்னன்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு பியூர் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் அது வந்து ஒரு ஏட்டு அறிவு தான். நான் என்னுடைய ஆன்மாவை உணர்ந்துக்கிட்டேன்னா, ஒருத்தர் சொன்னாங்க, நீ மெட்ராஸில் போய் இருந்தேன்னா யுவர் சோல் வில் பி ஹாப்பி அப்படின்னாங்க. இஃப் ஐ ஆம் ஹாப்பி மை சோல் இஸ் ஹாப்பி. நான் தனியாக சந்தோஷப்படுறேன், என் சோல் தெரியாத சந்தோஷப்படுறேன்னு இருக்குமா என்ன? இப்போ அந்த ஐயாம்ங்கிறது அவேர்னஸ் ஆர் ஈகோ? இப்போ ப்ராக்ரஸில் இனிஷியலாக நான் ஐயாம்னு சொல்கிறப்ப என்னுடைய உருவத்தை சொல்கிறேன், உருவத்தை முதல்ல. அப்புறம் கொஞ்சம் நம்ம வளர்ச்சி அடைகிறப்ப என்னுடைய சிந்தனை, என்னுடைய சிவி, வாட் ஆர் யூன்னு கேட்டால் நம்ம சிவியை சொல்லுவோம். ஐ ஆம் திஸ் சயின்டிஸ்ட், ஐ ஆம் மீடியா பர்சன் அப்படின்னு நம்மளுடைய சிவியை சொல்கிறோம். அதுக்கு மேலே வாட் ஆர் யூ, ஐ ஆம், ஹூ ஆம் ஐ அப்படின்னு ஒரு 20 பதில் எழுதுகிறோம்னு வச்சுக்கோம். ஒரு பதில் சொன்னால் ஏதாவது 1-2 பேரை சொல்லுவோம், ஊரை சொல்லுவோம், என்னென்னமோ சொல்லுவோம். நமக்கு வந்து இது நான் இந்த ஊருக்காரன், இந்த மொழி பேசுகிறவன், இந்த வகுப்பை சேர்ந்தவன், வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிறப்ப வாட் ஆர் யூன்னா ஐ ஆம் அன் அவேர்னஸ், அந்த ஒரு அறிதல், அறியும் பொருள் நான், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு என்றும் மாறாத அறியக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்ல முடியும். புஸ்தகங்களில் வாசிக்கிறப்ப, அந்த மத சம்மந்தப்பட்ட புத்தகம், மிஷன் புக்லேயும் வாசிக்கிறப்ப கடவுள் ஆன்மா ரெண்டுமே வேறு வேறையாக தான் இருக்குது. இப்போ ஆன்மா, அதாவது கடவுளுடைய ஒரு ஸ்பார்க் தான் காட் அப்படின்ற ஒரு தியரி உண்டு. அதுலேருந்து வந்த ஒரு பொறி தான் வந்து ஆன்மாவாக இருக்குது, கடவுள்கிட்ட வந்த பொறி. அப்படின்னா அது ஏன் வந்துச்சு, இப்போ திரும்ப போய் சேர்த்தா திரும்ப கிளம்பி வந்துருமான்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. ஆனால் ஆன்மா என்ற ஒன்று, கடவுள்ன்றது தன்னைத்தானே அறியும் பொருள், ஆன்மா அறிவுறுத்தினால் அறியும் பொருள், பிற பொருட்கள் அறிவுறுத்தினாலும் அறியாத பொருட்கள், 3 ஜடம். ஓகே. அறிபொருள், அறிவுறுத்தினால் அறியும் பொருள், அறியா ஜடப்பொருள், இந்த 3 இருக்குது. இப்போ இந்த ஆன்மா நான் இருக்கிறத வந்து எனக்கு என்ன அறிவுறுத்தப்படுதோ அதுதான் தான்னு நினச்சிக்கிறோம். ஒரு கரப்பாம்பூச்சி தன்னை காப்பாற்றிக்க வேகமாக ஓடும், தன்னை கரப்பாம்பூச்சின்னு எண்ணிக்கிட்டு, அதுவும் ஒரு ஆன்மா தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு கொஞ்சம் நேரத்துக்கு நாளை பேசிகிட்டு இருந்ததுபடி அதுவும் ஒரு ஆன்மா தான். ஆனால் தன்னை ஒரு கரப்பாம்பூச்சின்னு அதை வந்து நம்பிக்கிட்டு இருக்குது. அப்போ அது கரப்பாம்பூச்சி தான். தன்னை நீ வந்து இந்த ஒரு கொள்கை உடையவன் அப்படின்னா அந்த கொள்கைக்காக உயிரையே கொடுக்க நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம். இப்போ ஈகோ வந்து தனியாக நிற்க முடியாது. தீ வந்து தனியாக நிற்காதுமாங்க. ஒரு பேப்பரோ, ஒரு மரக்கட்டையோ, ஒரு கேஸோ, எதுலையோ ஒன்று பிடிச்சி தான் எரியிற மாதிரி ஈகோ வந்து கொடுக்கப்பட்ட கருவியானா. அறியாமை என்பது குறை. நான் இருளுக்குள்ளே போயிடுறேன், நான் டீப்பாக தூங்கிடுறேன். எந்த மிஷினையும் நம்ம 8 மணி நேரம் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய கான்சியஸை 8 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சிடுறோம். அந்த இருளுக்கு போகக்கூடிய ஒரு குறைன்னு ஒன்று இருக்குது உயிருக்கு. அதை நிறுத்தி அவேர்னஸில் வைக்கிறதுக்காக இந்த ஈகோன்றது ஒரு டூலாக கொடுத்துருக்குறாங்க. ஈகோன்றது எதிரி கிடையாது, கொடுக்கப்பட்ட கருவிகளில் ஒன்று. ஓகே. அதனால் அந்த இருள்ன்ற இக்னோரன்ஸுக்குள்ளே, அந்த ஒரு அறியாமைக்குள்ளே போகாமல் ஆழ்ந்த தூக்கத்திலும் உங்களுடைய அவேர்னஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பயிற்சியுடைய கல்மினேஷன், உச்சநிலை, அதுதான் லாலாஜியுடைய ஒரு இது இருக்குது. அதை நோக்கி நம்மளை கொண்டு போகணும். அந்த ஆன்மா திரும்ப அந்த இருளுக்குள்ளே, அறியாமைக்குள்ளே போகாமல் எப்போவும் டுவோர்ட்ஸ் காட் ஓரியண்டாக இருக்கிற அவேர்னஸில் அது போகணும். இல்லைன்னா ஒரு கண்ணாடி மாதிரின்னு சொல்லலாம். கண்ணாடியில் வந்து அதுக்கு எந்த பிம்பமும் கிடையாது. அதுக்கு வெளிச்சத்தை நோக்கி வச்சோம்னா கண்ணாடியில் வெளிச்சம் வரும், இருளை நோக்கி வச்சோம்னா அது வந்து கண்ணாடியில் ஒன்றும் தெரியாது.
ஸோ இப்போ ஆன்மா இறைவை நோக்கி இருக்கிறப்ப அதுக்கு அறிதல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. அது அறியும் பொருள் யாருன்னு தன்னை பார்க்குறப்ப அதோடைய ஷேடோவை பார்த்துறது அந்த இருளுக்குள்ளே போயிடுது. காடு திரும்ப அதை எழுப்பி அதை டுவர்ட்ஸ் காடு ஓரியன்ட் பண்ணி அது இருக்கிறப்ப அது கடவுளின் அம்சமாகவே இருக்குது. கண்ணாடியில் இருக்கிற லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் அதுவும் ஒரு லைட் சோர்ஸ். ஹைஜன்ஸ் வேவ் தியரி வரும், எவ்ரி செகண்டரி பாயிண்ட் இஸ் அ லைட் சோர்ஸும்பாங்க சயின்ஸில். ஓகே. அது மாதிரி நான் அது ஒரு லைட் சோர்ஸாக இருக்கும். அது எப்போ டுவர்ட்ஸ் காடு ஓரியன்டாக இருந்தால் கடவுளுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. எந்த நேரமும் ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளையே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இருக்கணும். இப்போ அறியாமைக்குள்ளே போயிட்டு அது என்ன செய்கிறது? அப்போ அதுக்கு அறிவு கொடுத்தாகணும். இப்போ 5 அறிவு கொடுத்துருக்காரு நமக்கு. ஆறாம் அறிவாக நமக்கு மட்டும் மனுஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு அறிவாக நம்ம தேர்ச்சி பெற்று தூய்மை பெற்று அப்புறம் இந்த அறிவு நாம் இல்லை, இந்த அறிவு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது, நான் இந்த புலன்களின் அறிவுக்கு வேறானவன், நான் அறியும் பொருள், அறிபவன் நான் அப்படின்ற தெரிகிறப்ப பயணம் முடியுது. இப்போ சார்ஜி மகராஜோடைய பேச்சின்பால் ஈர்க்கப்பட்ட மனிதர்களில் நானும் ஒருவர். அதில் பார்த்திங்கன்னா அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் இருங்க, வெளியில் இருக்கிற மாதிரி உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ வெளியில் ஒரு சில பேருக்கு மரியாதை செலுத்துகிறோம், ரொம்ப பக்குவமாக இருக்கிறதா நம்ம காமிச்சிக்கிறோம். அதே சமயம் நாம் அவர்களின் மேலே அதே மரியாதையை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோமா அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகம் தான். அப்போ இந்த டியூவாலிட்டி இல்லாமல் ஒரே மாதிரி இருங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதை எப்படி பிரதர் சாத்தியமாக்க முடியும்? இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் கேஸை எடுத்துக்கிறேன். நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கலை, பட் நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஹிப்போக்ரஸின்றது உள்ளே வந்துடுது. நான் அவரை பார்த்து சிரிச்சாகணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும். ஆனால் என்ன சொல்கிறது, இந்த ஒரு சார்ஜி மகராஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒருத்தனை பார்க்குறப்போ உனக்கு வர்ற கோபம் அவன் கழுத்தை நெரிக்கணும் போல் வருது, அரையணும் போல் வருது, ஆனால் ஹாய் ஹவர்னு சிரிச்சுட்டு சொல்கிறான். ஏன்னா அதுதான் நாகரீகம், சிவிலைஸ்ட் பிஹேவியர் அப்படின்ட்டு. இது நாம் இந்த லோயர் ஈகோ, நம்ம லோயர் ஐடென்டிட்டியில் மாட்டிகிட்டு இருக்கிறப்ப வர்றது. ஓகே. இப்போ இது மாறணும்னா நான் நடிக்க முடியாது. நடித்தா அது நடிப்பு தான். நடிக்கிறதுன்றது ஒரு வேளை நாகரீகன்றதில் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் அது நமக்குள்ளே ஒரு பிளவை தான் உண்டு பண்ணோம். நம்ம ஒரு முழுமையற்றவங்களாக தான் இருப்போம். எப்போ எல்லாரும் ஒன்று தான், அந்த நம்மளுடைய நியமங்கள் சொல்லுது இல்லையா, யாராலும் இன்னல் நேர்ந்தால் அது உனது நலனுக்காக நடந்ததுன்னு எண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு அந்த மாற்றம் வந்துச்சுன்னா நான் உண்மையிலேயே நான் எல்லாரையும் சமமாக நினைக்க முடியும். ஓகே. அது வரைக்கும் ஒரு நாகரீகம் கருதி தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதை ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஆன்மான்ற உணர்வு, இந்த அடையாளங்களை தாண்டிய ஒரு உணர்வு நிலை வர்றப்ப அது மாறிடும். மாறிடும். ஓகே. அவரும் எவால்வ் ஆகிட்டுருக்கிறாரு, நானும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பரிணாம வளர்ச்சியில் அவர் ஆற்றக்கூடிய பங்கு இருக்குன்றதுனால தான் அவரோட நான் எக்ஸ்போஸ் ஆகிறேன் அப்படின்றது தெரிஞ்சதும் என்னால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். மனசுக்குள்ளே நீ 2 பேரும் போயிட்டுருக்குறோம், இது ஒரு பாதை, இதில் நான் உன்னை காயப்படுத்திருக்கலாம், நீ என்னை காயப்படுத்திருக்கலாம், ஆனால் இது நம்ம 2 பேரும் வளர்ச்சிக்காக இறைவன் போட்ட திட்டமாக தான் இருக்கும், அதனால் நம்ம ஒருத்தரை மன்னிச்சிக்குவோம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் வரும். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் மாறும். அது வரைக்கும் அது ஒரு நாடகமாக தான் இருக்க போகுது. இப்போ யாரோ ஒரு முன்ன பின்ன அறியாத நபரை பார்க்குறோம். இப்போ அவருக்கும் ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் அங்கே நடக்குது. அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். நான் எப்போவுமே சயின்ஸில் இருக்கிற அந்த வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. நான் பாடம் எடுக்கிறப்பவும் எம்எஸ்சி லெவலில் கிளாஸ் எடுக்கிறேன். நான் இந்த மனிதர்களுக்கு இடையே இருக்கிற உறவுகளை பற்றி நான் சொல்லுவேன். அதை தள்ளி இருக்கிற எந்த ஒரு நான் பாண்டட் ஆட்டம், 2 அணுக்கள் அவங்களோட பாண்டு கிடையாது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஓகே. அது பக்கத்தில் வர அட்ராக்ஷன் கூடிக்கிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் வேண்டர்வால்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்கிற இடத்துல அதுக்கு மேக்ஸிமம் அட்ராக்ஷன் இருக்கும். அதை தாண்டி நெருக்கமாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிப்பல்ஷன் ஆரம்பிச்சிடும். ஓகே. அந்த ரிப்பல்ஷன் இன்ஃபினிட்டி போகும். அட்ராக்ஷன் கொஞ்சம் போல், ரிப்பல்ஷன் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். எந்த ஒரு நான் பாண்ட் ஐடென்டிட்டிக்குள்ளேயும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. 2 அணு அளவுக்குள்ள ஆட்டம் லெவலில் இருக்கிற இயற்கையின் நீதி இது. இப்போ ஒருத்தரை பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு அட்ராக்டிவ் எலிமெண்ட் இருக்கும், எந்த ஒரு 2வது நபருக்கும். பக்கத்தில் வர்றப்ப ஈக்குலிபிரியம் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது எந்த ஒரு 2 பேருக்கும். அதில் நிற்கிறப்ப ஸ்டேபிளாக எத்தனை வருஷனாலும் இருக்க முடியும். அதை தாண்டி வெளியே போனால் அட்ராக்ஷன் குறைஞ்சிரும். அதை தாண்டி உள்ளே ரிப்பல்ஷன் எக்கச்சக்கமாக கூடும். இது நான் சொல்கிறது நான் பாண்டட், எந்த ஒரு உறவும் மற்ற ஒரு 2 பேருக்கும். இப்போ ஒருத்தரை பார்க்குறப்ப எனக்கு வர்ற டிரான்சாக்ஷனில் அவருக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் அவரை அட்ராக்ட் பண்ணட்டும். அவருக்கு அந்த இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ஒரு கிரீட்டிங்ஸ்,
இறைவனின் சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கட்டும், இல்லை அவங்களுக்குள்ள வந்து ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு குட்வில்லோடய அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாலாஜி ஒரு டெக்னிக்காக சொல்லியிருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கொஞ்சம் முரணாக இருக்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை விட்ரா பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விடுறப்ப அவங்களுடைய அன்பையும் சேர்த்து அவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். சிம்பிள் டெக்னிக். ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணால் அது காணாம போயிடும். அப்புறம் அவங்க அப்படியே இருப்பாங்க, இல்லை நாம் மாறி இருப்போம், இல்லை அவங்களும் மாறி இருப்பாங்க. ஏதோ ஒன்று நடக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நம்ம நிறைய லைஃபே இது தானே, விடாமல் மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தானே லைஃப் வந்து. இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். சக மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோன்றதை வச்சு தான் அந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றது போக போகுது. பிராணாகுதின்றது அதுக்கப்புறம். முதல்ல நான் ஒருத்தரை பார்த்து தியானம் பண்ணுப்பான்னு சொல்கிறேன்னா என்ன அவனுக்கு பிடிக்கணும், என் கூட பேசுகிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வரணும். அப்போ நான் உண்மையிலேயே அவனுக்கு வந்து ஒரு அமைதி, சந்தோஷம், அவன் வாழ்க்கையில் நல்லது கிடைக்கணும். அந்த குட்வில்லோடு இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து நம்ம பக்கத்தில் அவங்க வந்து உட்காருவாங்க. நான் என்னுடைய பெருமையை சொல்லணும்னோ, இல்லை அவனை மட்டும் தட்டணும்னோ, ஏதோ ஒன்று இருந்தேன்னா எனக்கு அவனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எனர்ஜி ரிப்பல்சிவ் எனர்ஜி ஆயிரும் இல்லைங்களா. கண்டிப்பாக. ஸோ யாரை பார்த்தாலும் ஒரு பெரிய சான்ஸ் அது. அவளுக்குள்ள ஒரு தெய்வீகம் அவங்கள அட்ராக்ட் பண்ணட்டும். அவங்களுக்கு மாஸ்டரின் அல்லது ஆண்டவனின் அமைதியும் சமாதானமும் அவங்க லைஃப்பில் ஒரு அமைதி கிடைக்கட்டும். அவங்க எது வெற்றி நினைக்கிறாங்களோ அதையே கடவுள் கொடுக்கட்டும்ன்றத மாதிரியான ஒரு பிரார்த்தனையை நம்ம அவங்களுக்காக வச்சோம்னா அது மாறும். அது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி மண்டல ஹார்ட்ஃபுல்னஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. அங்கே ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து மக்களை போய் அடையணுன்றதில் நிறைய உங்களுடைய கடமைகளை ஆற்றிட்டுருக்கீங்க. இதுக்கு எந்த மாதிரியான பணிகள்லாம் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க? மக்கள்கிட்ட ஹார்ட்ஃபுல்னஸ்க்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? இது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு ஒரு விளைவு தான். அது வந்து இது உலகம் ஃபுல்லாக இருக்கிற அமைப்பு. ஓகே. இப்போ ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றது இப்போ இந்தியாவிலையும் ஒரு சில வெளிநாட்டிலையும் ரொம்ப ஆக்டிவாக வந்து போயிட்டுருக்குது. போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக வரவேற்பு இருக்குது. ஸ்கூல் எங்களுக்கு மொக்க வாலண்டியர் பத்தலைன்றது தான் விஷயம். ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கிராம அதிகாரி விஏஓவா இல்லை பஞ்சாயத்து தலைவர் அப்படி ஒருத்தரை பார்த்து பேசினேன். எனக்கு கீழே 6 பஞ்சாயத்து இருக்குது, நீங்கள் வந்து எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன் அப்படின்றார். ஸோ வரவேற்புன்றது மக்கள்கிட்ட இருக்குது. நம்மள்ட்ட தான் போதுமான வாலண்டியர் ஸ்ட்ரென்த்துன்றது தான் வந்து விஷயமா இருக்குது. ஓகே. நாங்கள் இந்த ஸ்கூல் கனெக்ட்ன்றதை வந்து 2015 ஆக்டிவாக செய்ய ஆரம்பித்தோம். அது எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அடுத்த 2 வருஷத்தில் வந்து எங்களுக்கு ஒரு டைம் டேபிளாக ஹார்ட்ஃபுல்னஸ் செஷன் போட்டு கொடுத்துருவாங்க. வருஷம் ஃபுல்லாக ஒரு 5 ஸ்கூலில் திங்கக்கிழமை ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள். எங்களால் அவ்வளோதான் போக முடியுன்றதுனால இன்னும் அடுத்து ஒரு 20-30 ஸ்கூல் வந்து அங்கே வந்து ரெடியாக தான் இருக்கிறாங்க. காலேஜஸ் அப்படி தான். ஒரு சில காலேஜஸ் வந்து நாங்கள் வரோன்னு சொன்னால் அந்த கேன்சல் பண்ணிவிட்டு டைம் கொடுத்துருவாங்க நமக்கு. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவரோட ஒரு பிரின்ஸிபாலுடைய அறையில் உட்காந்துருந்தேன். அவர் 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அவருடைய ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்குது. அது பிரின்ஸிபால் ரூமா இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸ், கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸாக தெரியல. அவ்வளோ பிரச்சனைகள், டிசிப்ளினரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. ஓகே. அவர் சொல்கிறது வந்து இந்த தியானம் பண்ணுறப்ப அவங்க வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து ஒரு நல்ல சிட்டிசன்ஸ் மாதிரி, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஒபேயிங் குட்வில் ஸ்டூடெண்ட்டாக ஆகிறாங்கன்றதை நாங்கள் வந்து பார்க்குறோம். நாங்கள் அதனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க. ஓகே. பட் இது வந்து அவங்க தொடர்ந்து தியானம் பண்ணுறாங்களா, என்ன சப்போர்ட் பண்ண முடியுதுன்றது தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டில்நெக். நம்மளால் அதை வந்து ஃபுல்லாக முடியல. ஒரு 6 செஷன் தான் ஒரு இடத்துக்கு பண்ணுறோம், அப்புறம் வந்துடுறோம். அதுக்கு மேலே ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. வாலண்டியர்ஸ் தன்னுடைய அதுவும் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தேவைப்படுது. வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வெளிங்காக இருப்பாங்க. நான் எல்லோரும் வேலைக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பேசுவோம், ஆனால் திங்கக்கிழமை எல்லோரும் வேலைக்கு போயாகணும். ஸோ இப்போ அதனால் வீட்டில் கொஞ்சம் ரிட்டையர்டாகி கொஞ்சம் ஏபிள்டாக இருக்கிறவங்க சிஸ்டர்ஸ், இப்போ அவங்களாம் நிறைய பேர் இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஹோசூருக்கு வந்தப்போ ஒரு 5 ப்ரிசெப்டர் இருந்தாங்க. இப்போ ஒரு 30 ப்ரிசெப்டர் தாண்டி எங்கே வந்து நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க. அதில் டே டைமில் ஃப்ரீ அவைலபிலிட்டி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் எனேபிள் பண்ணி இப்போ அவங்க மூலமாக செஷன்ஸ் பண்ணுறது, வாலண்டியர்ஸ் நிறைய எனேபிள் பண்ணுறது, எவ்வளவுக்கு சிம்பிள் ஆக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிள் ஆக்குறது, அபியாசிஸ் இல்லாமல் ஈவன் வேறு மக்கள் மூலமாக கூட செஷன் பண்ண வைக்கிறது. ஓகே. இந்த மாதிரி எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம். ஆனால் இந்த பயிற்சியை ரொம்ப சீரியஸாக லவ் அண்ட் டிவோஷனோடு எடுத்து அந்த ப்ரேயரை சொல்கிறப்ப கண்ணில் கண்ணீர் வரணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை வந்ததில்லை. அது மாதிரி நம்ம லட்சியத்தை அடையிறதோ இல்லை ஒரு குருவின் கவனத்தை இருக்கிறதோ வாய்ப்பு கம்மியாக இருக்குது சொல்கிறதுனா. ஆனால் இப்படி மாஸ்டர் செய்ய சொல்கிற பணியை செஞ்சு நம்ம மாஸ்டரின் கவனத்தை பெறுவது. இப்போ நிலையான நினைவுன்னு ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு உண்டு. எனக்கு சிட்டிங் கொடுத்தாங்க, அதை பற்றி சொல்லலை. நீயே எப்போயோ தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டாங்க.
ஓகே. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து சத்யோதயம் புக்கு நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ தான் நிலையான நினைவுன்னு பார்த்தப்ப எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு. ரிப்பல்ஷன் தான் முதல்ல வந்துச்சு. நமக்கு இருக்கிற தனி மனித சுதந்திரமே நம்ம சிந்தனைக்குள்ளே தான். இது அங்கே வந்து கை வைக்கிற மாதிரி இருக்குதேன்னு. மாஸ்டர் அப்படி நினச்சாலே ஓகே நீ நினச்சிக்கோ சந்தோஷமாக இருந்துக்கோன்னு விட்டுருவார். அந்த ஒரு தாய்மானவர் பாட்டு வரும், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது நீ போதும் அப்படின்ற மாதிரி வர்றப்ப நம்மளே நம்ம தாட்டுக்குள்ளேயே போட்டு மாஸ்டர் எனக்கு இது வேண்டாம் நான் உங்களை மட்டும்தான் நினைக்கணும்னு நினைக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிசிப்ளின் வரும். ஆனால் திரும்ப நமக்கு வந்து சுதந்திரம் போகிற மாதிரி இருக்கும், விட்டுருவார். இப்படியே போயிட்டு போயிட்டு வர்றது பாதையாக இருந்தது. ஆனால் இதே இது நம்ம வாலண்டியர் ஒர்க் பண்ணுறப்ப மாஸ்டர் நம்மை நினைக்கிறார். ஓகே. நாம் மாஸ்டர் நினைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஈஸி தான், ஆனால் நமக்கு வேறு விஷயங்களில் இருக்கிற பிடிமானங்கள்ன்றது நம்மளை வந்து அது கொஞ்சம் சிரமப்படுது. ஆனால் நிலையான மாஸ்டருக்கு போகிறோம் அப்படின்னா, மாஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஒர்க் பண்ணாலும் சரி ஹார்ட்ஃபுல்னஸ் தான் இல்லை. மாஸ்டருக்காகன்னு சொல்லி எந்த ஒர்க் பண்ணுறப்பையும் அவருடைய கவனம், ஆன்மீக கவனம் நம்ம பேரில் வந்துடுது. அது ரொம்ப ஈஸியான சுலபமான வழி. நம்ம நிலையான நினைவில் அவர் இருக்கிறார். அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ரிமெம்பரன்ஸில் இருக்கிற பலங்கள் நமக்கு கிடைக்கிது. வேலுக்குடி கிருஷ்ணன் ஒருத்தர் மணப்பாக்கம் ஆசிரமத்தில் வந்து டாக் கொடுத்தாரு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்தப்ப அவர் சொன்னார், குருவின் பணியை செய்கிறது பற்றி அவர் சொன்னப்போ, இந்த இடத்த பெருக்கி சுத்தம் பண்ணுறவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இதை பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டே மோட்சம் பெறலாம். இந்த இடத்துல நாற்காலி எடுத்து போடுறவங்க அந்த இடத்துல நாற்காலி எடுத்து போடுற வேலையை மட்டும் குருவுக்காக செய்கிறேன்னு செஞ்சு அவங்கள வந்து மோட்சம் பெற முடியும். இல்லை மைக் போடுறவங்களோ இல்லை எந்த குருவின் பணி ஏதோ ஒரு பணி, எனக்கு தெரிஞ்ச பணி குருவுக்காக செய்கிறதுன்றது வந்து இந்த வாழ்க்கையின் லட்சியத்தை நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. இது ஈஸியான வழி. பயிற்சி பண்ணி அன்பும் பக்தியோடு வந்து நீங்கள் இதய மண்டலம் தாண்டி மனமண்டலம் தாண்டி அங்கே இருக்க முடியுமா? எந்த ஒரு செகண்ட்லேயும் இந்த ஈகோன்றது அது ஒரு பிளாக் ஹோல் சொல்லுவார், பிடிச்சி இழுத்துரும் நம்மளை. ஆனால் என் கடன் பணி செய்து கிடப்புதுன்ற அப்படியே இருந்தோம்னா அது ஈஸியான வழி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோன்றது தான். ரெண்டாவது இது கோஆர்டினேஷன் ஒர்க் தான். இப்போ இந்த ஏக்கத்தம் அபியான்னு சொல்லி ஒன்று நியமம் வா அப்படின்றதில் எத்தனையோ 1000 செஷன் நடந்தது. நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சது 5-6 செஷனாக தான் இருக்கும். ஓகே. ஸோ வாலண்டியர் டீம் செய்கிறாங்க, அது கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய பணியாக இருக்குது அதில். அதனால் அது ஒரு கஷ்டமான பணியும் கிடையாது. அது ஈஸியான வழி. மாஸ்டருடைய கவனம் நமக்கு வருது. டபுள் பெனிஃபிட் தான் அதில். உங்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லுங்கள். அது வந்து மாஸ்டர் பண்ணி வச்சாருங்களா இல்லை திருமணம் உங்களுக்கு குடும்பம் மூலியமாக நடந்ததா? குடும்பம் மூலமாக தான் நடந்தது. அது வந்து ஏன்னா எந்த ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டேன்னா, இப்போ நமக்கு உண்டானவங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறது எப்படி, அந்த ஒரு முடிவு நிலை நம்ம எடுப்போம் இல்லைங்களா? இவங்க தான் நமக்கு உண்டானவங்கன்னு சொல்லிட்டு, அது ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, அது எந்த நிலைப்பாட்டிலேருந்து எப்படி எடுக்கிறது பிரதர்? அது எப்படி அமையிறதா இல்லை வந்து நம்ம எடுக்கிறதா? அந்த கல்யாண டைம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த டயத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை புலம்ன்றது வேறு. அந்த டயத்தில் ஓகே. மாஸ்டர் அதுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆனால் ஓகே, இதெல்லாம் வெறும் மாயை, இதை கண்டுக்காத, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதில்ல. அந்த நேரத்தில் அது ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் அட்டன் பண்ணி அவர் வந்து சொல்கிறார். கல்யாணம் ஆனவங்களுக்கு மாஸ்டர் சொன்ன ஒரு பெரிய பதில் வந்து, ட்ரை ஒன்லி டு லவ், டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட் உண்டு. ஓகே. நீ புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணாத, அன்பு மட்டும் செலுத்து. அன்பு புரிதலை உண்டாக்கும், புரிதல் அன்பை உண்டாக்காதுன்றது சார்ஜியோடைய எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் உண்டு. யார் கல்யாணம் பண்ணால் நான் அதை தான் சொல்லுவேன். நான் அரேஞ்ச்டு மேரேஜோ இல்லை லவ் மேரேஜோ அது வந்து, இப்போ ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு அமைதி இருக்குதா? நீங்கள் அட் ஹோம் ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே. நீங்கள் எதுவும் நடிக்க வேண்டியது அவசியம் இல்லாமல் இருக்குதா? தாஜி சொல்கிற அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. பட் யாரோ ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து கமிட் ஆகிறோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த சமுதாய விதிகளின்படி நம்ம வந்து வாழ்கிறோம். அங்கே நம்ம செய்ய வேண்டியது அன்பு செலுத்துறது மட்டும்தான். ஓகே. இது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கும் அந்த வெஸ்டர்ன் கான்டெக்ஸ்டில் டேட்டிங் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? 2 பேருக்கும் ஒரே ரசனை இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய மேரேஜ் சிஸ்டம் ஸ்டேபிளான்னு கேட்டால் இல்லை. ஓகே. ஸ்டேபிளாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் மொத்தமாக சொல்லணும், நான் ஒரு பிளாங்கெட்டாக சொல்ல முடியாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என் நண்பர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு லேடி பாஸ். அவருக்கு ஒரு 4 வருஷ கான்ட்ராக்டில் அவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. ஓகே. ஒரு யூஎஸில் இருக்கார், வேலை வந்து ஜெர்மனியில். நீ நேராக கிளம்பி வா அப்படின்னாங்க. நான் வீடியோ காலே பண்ணலாமே, எதுக்கு என்ன அவ்வளோ தூரம் வர சொல்கிறீங்க அப்படின்னாங்க. பாரு, நீ நானும் 4 வருஷம் ஒரே லேபில் ஒர்க் பண்ணணும். இது எங்களுடைய ஆவரேஜ் மேரீட் லைஃபோட டென்யூரை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்குது. நீ நேராக பார்த்து தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து
இப்படி டேட்டிங் பார்த்து ஒருத்தர் விருப்பம் ஒன்றா இருக்குதான்னு பார்த்து அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாங்க. ஒன்று மாற்றி ஒன்று போயிட்டுருக்குது. இதே இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இனிப்பு பிடிக்கும்னா அவங்களுக்கு இனிப்பு பிடிக்காது. அவங்க கர்நாடிக் கேட்பாங்கன்னா இவங்க ராக் மியூசிக் கேட்பாங்க. எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேர் சேர்றதுல ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். ஓகே. இந்த வாழ்க்கையை எங்கள் லைஃப் லாங் வாழ்கிறப்ப ரியல் லவ்ன்றது அது எப்போவோ அதுவாக வரும். அது வந்து இப்போ நம்ம ஊர் சிஸ்டம் அதுதான். பட் இங்கே உள்ள நீங்கள் நடிக்க வேண்டியது இல்லாமல் அவங்களால வந்து இயல்பாக இருக்க முடியுதா? டு ஃபீல் அட் ஹோம்? நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு உரிமையானவங்க இருக்குதா? அந்த உணர்வு வந்துச்சுன்னா போகலாம். அது ஒரு நல்ல விஷயந்தான். அது இல்லாமல் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போகிறப்ப மனசில் மகிழ்ச்சி இருக்கணும் அந்த மக்களை பார்க்குறதுல. அது அது இல்லைன்னா அப்புறம் லைஃப் மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் கொடுக்குறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஓகே. ஸோ சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கீப் ஆன் வந்து லவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த மேரேஜ் லைஃப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ட்ரை ஒன்லி டு லவ், டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கேயும் ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. இணை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையால் வேறாகும் மாந்தர் பலருண்டு. ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுன்றது முடியாது. எவ்வளோ தான் வச்சு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு புது சூழ்நிலையில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்லை அதே சூழ்நிலையில் வேறு ஒரு காலகட்டத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் யாரையும் புரிஞ்சுக்கிறதுன்றது முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த புரிஞ்சுக்கிற கான்செப்ட் வேண்டாம். ஆனால் லவ்ன்றது பாசிபிள். ஓகே. லவ் இஸ் கிவிங், நாட் ரிசீவிங். இதுலேயும் ஒரு பாபுஜிட்ட வாட் இஸ் உமன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் புக்கில் இருக்கும். ஹாலிசினேஷன் ஆஃப் மேன் அப்படின்னாரு. அதுக்கான பதில் பெரும்பாலான நேரம் இந்த நம்மளுடைய ஹாலிசினேஷனை தான் நம்ம வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகே. அங்கே தான் பிரச்சனை நடக்குது. அவங்க ரியலாக என்னன்றதை நம்ம பார்க்குறது இல்லை. எனக்கு ஒரு ஹாலிசினேஷன் இருக்குது விமன்னா இதுன்ட்டு, அதை கொண்டு போய் யாரோ ஒரு நபர் மேலே பொருத்தி அவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களா தான் இருப்பாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் தான் வந்து அந்த திருமண நேரத்தில் வந்து இருக்கும். எனக்கு வந்து நான் சொன்னது மாதிரி ஐ ஃபெல்ட் அட் ஹோம். நான் நடிக்க வேண்டியதில்லை. நான் என்னுடைய படிப்புக்கு அவங்க படிப்புக்கு சம்மந்தம் கிடையாது. நான் தியானம் பண்ணுறேன், அவங்க அப்போ தியானம்லாம் ஆரம்பிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தியானம் ஆரம்பித்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழித்து போன பிப்ரவரி பேட்சில் அவங்க ட்ரெயினர் ஆனாங்க. ஓகே. பட் நான் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. நான் போகிறது அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்ல மாட்டேன், தியானம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்போ இருக்குதோ அது அந்த இடத்துல இருக்கிற அந்த அன்பு, அந்த ஒரு பரஸ்பர அஃபெக்ஷன், அது மட்டுமே போதுமானதாக இருந்தது என்னுடைய லைஃப்பில். ஓகே. அந்த விதம் நான் லக்கி தான். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க. அஸ் எ ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அண்டு சயின்ஸ் வந்து எந்த இடத்துல மீட் ஆச்சுன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா? ஏதாவது ரொம்ப அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இது ரெண்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதும் சயின்டிஃபிக் அப்படின்றதும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. விஞ்ஞானம் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா விஞ்ஞானிகளும் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சாதித்தவங்க கூட வந்து இது இறையருளால் நடந்தது அப்படிம்பாங்க. அந்த யுரேக்கா மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க ரிலாக்ஸ்டு ஒரு ஆல்டர்டு கான்சியஸ் ஸ்டேட்டில் தான் அது வந்து நடக்குது. உங்கள் திறமையால் நடந்துச்சுன்னா அது அப்படி உறுதிப்பட்டு சொல்லிட முடியாது. இப்போ சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில். ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட், லைக் சார்ஜ் ரிப்பல். இது ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. கம்ப்ளீட் ஒர்க்ஸ் வால்யூம் 4லேயோ 6லேயோ பாபுஜி சொல்லியிருக்காரு. அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை விஞ்ஞானிகள் ஆட்டம் பாம்புக்கான ஆன்டிடோட்டை பண்ணிடுவாங்கன்னு பாபுஜி சொல்லியிருக்கிறார். ஓகே. எது லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்ன்றது ஏன்னு தெரிஞ்சதுன்னா. ஆனால் சயின்ஸில் அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது ஃபஸ்ட் பிரின்சிபல், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜியை வந்து உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, மாற்றலாம் அப்படின்ட்டு. ஏன் அதுக்கு பதில் கிடையாது. இதை நான் வயலேட் பண்ண முடியும். சூரியன்லேருந்து எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது பூமிக்கு. அப்போ என்னாச்சு, ஏன் இன்ஃபினிட்டி போகலை? பல கோடி வருஷமாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் நிறைய கான்ஃப்ளிக்ட் உண்டு. சிங்குலாரிட்டின்னு ஒரு ரொம்ப புகழ்பெற்ற வார்த்தை சயின்ஸில். நான் கிளாஸில் அடிக்கடி சொல்லுவேன், சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஓகே. தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ் எதுவும் அங்கே ஒர்க் ஆகாது சிங்குலாரிட்டின்ற ஒரு இடத்துல. ஓகே. படைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. அந்த படைப்பு தோன்றப்போ இருந்த அந்த பிக் பேங்காக அங்கெல்லாம் இந்த லா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ சயின்ஸ்லேயும் தெரியாத விஷயங்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் தெரியாத விஷயங்கள் இருக்குது. எதுக்கு படைக்கப்படணும், எதுக்கு இது ஆன்மான்னு உண்மையிலே ஒன்று படைக்கப்பட்டுச்சா, இல்லை எப்போவே இருக்குன்னா அது எப்படி எப்போவுமே இருக்கும் இதுக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபிள்ன்ற இடத்துல வந்து நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும்.
இந்த இதுலேயும் ஃபஸ்ட் பிரின்சிபலை தாண்டி பதில் கிடையாது, அதுலேயும் ஃபஸ்ட் பிரின்சிபலை தாண்டி பதில் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம் வேண்டாம், ரொம்ப எளிமையான விஷயங்களே விஞ்ஞானம் இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். பார்க்குறது கேட்குறது நல்லா தெரியுது 5 சென்சஸில் சயின்ஸுக்கு. எப்படின்னா இப்போ வெறும் தாள்லேயே வந்து என்ன படம்னாலும் கொண்டு வர அளவுக்கு நம்ம செல்ஃபோன்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம், பார்வைன்றது எங்கேருந்து வருதுன்ட்டு. சவுண்டும் அது மாதிரி தான், ஸ்பீக்கரை வச்சோம் அப்படின்னா எந்த சத்தத்தையும் நம்மளால் கொண்டு வர முடியுது காதில் கேட்குறதுக்கு. மீதி 3 புலன்கள் என்னாச்சு? நுகர்தல், ருசித்தல். ஒரு சின்ன மிஷின் வச்சுக்கிறேன், அதை ஒரு பட்டனை தட்டினா ரோசாப்பூ வாசம் வரும், இன்னொன்று தட்டினா மல்லிகைப்பூ வாசம் வரும்னு எதுவும் இருக்குதா? நான் அதில் மல்லிகைப்பூ போட்டு வச்சுருந்தா வரும், ஆனால் ஸ்பீக்கரில் நான் எதுவும் போட்டு வைக்கலையே, வெறும் காற்றுல தானே கொடுக்குது. கண்டிப்பாக. அப்போ அந்த ஸ்க்ரீனில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், வெறும் திரையில் எல்லாமே எல்லா காட்சிகளும் வருது. அந்த மாதிரி ஒரு தண்ணியை வச்சுட்டு ஒரு மிஷினில் வச்சேன்னா அதில் வந்து எனக்கு என்ன டேஸ்ட்டு வரணுமோ அந்த டேஸ்ட்டு வரும். எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் வரும், என் வீட்டம்மா வைக்கிற சாம்பாரும் வரும். அந்த இதெல்லாம் அப்படின்னு இங்கே எந்த கருவியும் கிடையாது. காலில் செருப்பும் பாட்டுறப்ப அது நம்ம செருப்பா இல்லையா நம்ம காலுக்கு தெரியுது. அதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு இன்னும் தெரியாது. தெரியாதுன்னா அதை பற்றி யாரும் படிக்கவும் இல்லை, அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை. நான் சயின்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு ஆஸ்பெக்ட் உண்டு, ரொம்ப சயின்ஸ் போக முடியாது. ஒரு 4 ஆட்டம் இருக்கிறப்ப அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டு யூனிக்காக இருக்கிறப்ப அது ஒன்றோட ஒன்று மாறுச்சுன்னா 1000 மடங்கு அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் மாறுது. ஓகே. வெறும்னா அதே 4 ஆட்டம் தான் இருக்குது, எலக்ட்ரான் இப்படி சுற்றுறது அப்படி சுற்ற போகுது, அவ்வளவுதான். அப்படி ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து 1000 மடங்கு காணாமல் போகுது. ஓகே. அப்போ கம்பெனிக்காரன் வந்து எனக்கு இந்த ஸ்டீரியோ ஐசோமர் தான் வேணும் அப்படின்றான். எனக்கு அது புரியவே இல்லை. இது எப்படி எங்கேருந்து வாசம்ன்றது அப்போ என்னது? அதில் வந்து எப்படி வெறுமனே ஒரு எலக்ட்ரான் இப்படி சுற்றுறது மாற்றி சுற்றினா இப்படி ஒரு என்ன வாசம் வேணுமோ அதை வந்து வரும்ன்றது மாதிரி இருக்க முடியுமா? ஸோ விஞ்ஞானத்துக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம நிறைய வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம்னு சொல்லுவோம். இது இப்படி இருக்குது, அதனால் இதுக்கான காரணம் இதுவாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஒரு டார்க் ரீஜன்ஸ்ன்றது இருக்குது. ஹையஸ்ட் ட்ரூத் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் இருக்குது. சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே. கொலஸ்ட்ரால் உண்மையா இல்லை நமக்கு நல்லதா கெட்டதா? இன்னும் ஒரு கரெக்டான பதிலை சொல்லலாம். அவங்க கெடுதின்ட்டு இருந்தாங்க, இப்போ கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு தடுப்பூசியும் வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தது, இப்போ அதனால தான் கிளாட் வருதுன்னு சொல்லி இப்போ கோர்ட் கேசஸ் போயிட்டுருக்குது. ஸோ சயின்ஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்குது. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுறப்ப ஒரு சில சின்ன ஐடியா வேணும்னா சமயத்தில் அது ப்ரே பண்ணி தான் வந்திருக்குன்னு சொல்லுவேன் நான். என்னால் இயல்பாக அதை சால்வ் பண்ண முடியல, எங்கேயோ ஒரு டெட் எண்ட் மாதிரி ஆகுது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படின்றப்ப எவென்ச்சுவலி ஒரு ப்ரேயரில் ஒரு காம் ஸ்டேட்டில் இல்லை இதை வந்து இப்படி மாற்றி போட்டால் சொல்யூஷன் வந்துடும்ன்றது இருக்கும். அதனால் விஞ்ஞானம் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. விஞ்ஞானிகள் அனைவரும் இல்லை, நிறைய பேர் வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் விஞ்ஞானிகள். இப்போ விஞ்ஞானம் பேச வேண்டியிருக்குது. முந்தி வந்து மதவாதிகள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கணும், உலகம் தட்டைன்னு சொன்னால் அதை கேட்டுக்கணும், அதை மறுத்து பேசினா இப்படி சொல்ல வச்சுருவான். இப்போ அது மாறி இருக்குது. மதவாதிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு விஞ்ஞான ப்ரூஃப் கொடுத்தாகணும். நம்ம ப்ரூஃப் இல்லைன்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டான். அதனால் நம்ம வந்து எதை பேசிட்டு நம்ம நிறைய பண்ணுறோம். கான்சியஸ்னஸ்ன்றதை மெஷர் பண்ண முடியுமா? இப்போ பிராணாகுதி பேசுகிறோம், ஏதாவது ஒரு கருவியை வச்சு டிரான்ஸ்மிஷனை மெஷர் பண்ண முடியுமா? இல்லை, ஹார்ட் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். சுயமாக உணர்ந்து மட்டும் தான் பார்க்க முடியும். அதை அவங்க 10 பேரை கொடுத்து டிரான்ஸ்மிஷன் கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் அனுபவம். சயின்ஸ் அப்படி கிடையாது, அது ஷுட் பி ரிப்பீட்டபிள். ஓகே. 10 டிடெக்டரை வச்சு ஒரு லைட் கொடுத்தோம்னா எல்லா லைட்டும் அதே வேவ்லென்த் தான் காமிக்கணும், எல்லா டிடெக்டரும். ஆனால் இது அப்படி இருக்காது, சப்ஜெக்டிவ். சயின்ஸுன்றது அப்ஜெக்டிவாக இருக்கணும். அப்ஜெக்டிவாக தான் இருக்குதான்னா இல்லை. சயின்ஸ்லேயும் தலைவலிக்குது, இந்த மாத்திரை போட்டால் போகும்னா எல்லா நேரமும் போகுதா? ஒரு சில நேரம் போகுது, ஒரு சில நேரம் போகலை. இப்போ அதுலேயும் ஒரு சப்ஜெக்டிவ்னஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது ரெண்டும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஓவர்லாப்பும் இருக்குது, விலகி இருக்கிறது இருக்குது. ஸோ சயின்டிஃபிக்காக இன்டெலெக்சுவலாக ரொம்ப யோசிச்சுட்டே போகாமல் நமக்கு என்ன தேவை, அதை என்ன செஞ்சால் கிடைக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மூலயமா நமக்கு ஒரு சமநிலை கிடைக்குது. நம்மளுடைய தூய்மை தன்மை வந்து நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலான்ற மாதிரி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கதை நான் உணர்கிறேன். 2004 ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி கட்டுரை படித்தேன். அதில் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவர் வந்து இந்த சயின்ஸ், பயோடெக்னாலஜி இதெல்லாம் வந்து இந்த டெங்கி, மலேரியா இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறத வச்சுட்ருவோம். ஓகே. உணர்வு நிலை அதனுடைய எவல்யூஷன் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும்னா அதை வந்து நம்ம ஆன்மீகத்திலிருந்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஒரு கரண்ட் சயின்ஸுன்ற ஒரு ஜேர்னலில் அவர் வந்து எழுதியிருந்தார். அதை வந்து
எனக்கு அது ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. அது வரைக்கும் நானும் அந்த கான்ஷியஸ்னஸை பற்றின பயோகெமிஸ்ட்ரிலாம் படிக்க முடியுமா, எதுவும் இருக்குதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தெரிஞ்சது ஒரு 5 ஸ்டேட் சொல்கிறாங்க கான்ஷியஸ்னஸில். ஆனால் இன்னும் ஒரு ஆழமாக ஒரு அந்த ஆன்மீக நூல்களில் தேடினோம்னா அது இன்னும் பல கேட்டகரியில் சொல்கிறாங்க. நான் இப்போ முடிச்சிருக்கிறப்ப பேசிகிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் வேறு, நான் தூக்க காலத்தில் இருக்கிறப்ப கான்ஷியஸ்னஸ் வேறு, தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ட்ரான்ஸ்மிஷனோட, ஆனால் தாட்ஸில் போராடிட்டு இருக்கிறேன் அப்போ கான்ஷியஸ்னஸ் வேறு, எனக்கு எல்லாம் கிளியர் ஆகி நிர்மலமாக உட்காந்துக்கிறேன் அப்போ என்னுடைய வேக்கிங் கான்ஷியஸ்னஸ் வேறு. அப்போ அந்த ஜாக்கிரதான்ற ஒரு ஸ்டேட்லேயே பல நிலைகள் இருக்குது. ஓகே. ஈவன் இங்கே ஆன்மீக இதில் கூட அந்த ஜாக்கிரதான்ற ஒன்று தான் இருக்குது. பட் இதை படித்து இது ஃபுல்லாக மேப் போட்டு எங்கே எது என்ன எது ஆக்டிவாக இருக்குது எது ஆக்டிவாக இல்லை, இந்த சத்து ரஜித்தம் இந்த குணங்களில் எந்தெந்த லெவலில் எது எப்படி இருக்குது, அப்புறம் இந்த சக்ராஸ் அப்படின்னு சொல்கிறதில் முடிச்சிருக்கிறப்ப என்ன ஆகுது, தூங்குறப்ப என்ன ஆகுது, கனவுல என்ன ஆகுது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லா ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இதே மாதிரி இந்த ஆயுர்வேத மருந்துகள் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சில ப்ரோட்டோக்கால் பார்த்தோம்னா நான் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணுற ஒரு வேலையை பண்ணுறேன். நான் என்னுடைய விஞ்ஞான இதெல்லாம் எப்படி இந்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகளுக்கு விஞ்ஞான ரீதியாக என்ன விளக்கம் கொடுக்க முடியும், இது ஏன் வேலை பார்க்குதுன்ற ஒரு இதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சமீபத்தில். இப்போ ஒரு 3-4 பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் அதில். ஓகே. இப்போ அவங்களுக்கு அந்த ப்ரோட்டோக்கால் எப்படி தெரிஞ்சுது, தன்வந்திரி பாபுஜிக்கு ஒரு இன்டர் கம்யூனிகேஷனில் சொல்கிறாரு, நீ இந்த செடியில் இந்த கலர் பூ இருக்கிறப்ப இத்தனை மணிக்கு அந்த இலையை எடுத்தேன்னா அவனோட நோய்க்கு மருந்து இருக்குது அப்படின்னு அவருக்கு வருதான். ஓகே. இது சயின்ஸில் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ண முடியாது. ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு மருந்து செய்கிறதுக்கு 3 மாதம் போதும் அவங்களுக்கு. இது இவ்வளோ நாள் வெயிலில் வச்சு இவ்வளோ நாள் அரைச்சி இவ்வளோ நாள் காய வச்சுன்னு அப்படியே அவ்வளவுக்கு போகுது. 3 மாதம் கழிச்சு தான் அந்த மருந்து உருவாகும். சயின்டிஃபிக்காக ட்ரையல் அண்ட் எரரில் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் கொண்டு வர்றதுக்கு. அப்போ அவங்க எதை பார்த்து கொண்டு வந்தாங்க, அவங்க சியர்ஸ். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய டொமைன் இருக்குது, சயின்ஸும் பெரிய டொமைன் தான். இப்போ இது நீங்கள் சொன்னதுபடி நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது, ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குது, இது ரெண்டுலேயும் எந்த பேலன்ஸில் நம்ம எடுத்துக்கலாமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நான் ராக்கெட் ஏவ போகிறது கிடையாது, ஒரு வேளை அப்படி ஒரு விஞ்ஞானி இருப்பாங்க. இப்போ இருக்கலாம் மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு நல்ல மருந்துகள் இருக்கிறதுக்கான இது கொண்டு வர முடியுமா, அந்த அடிப்படையில் நான் எடுத்துக்கிறேன் அதை. பட் பெரிய நாலேஜ் எங்கே இருக்குன்னா என்ன கேட்டால் ஆன்மீகத்தில் தான் இருக்குது. ஓகே. கடைசியில் நான் இருந்தால் தான் இந்த உலகம், நான் இல்லைன்னா எனக்கு இந்த உலகம் இல்லை. கண்டிப்பாக. அப்போ என் தன்னை பற்றி இப்போ இதை நான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதை பற்றின ஒரு மேனுவல் எனக்கு தெரியணும். இப்போ நான் இருக்கிறேன்னா இப்போ என்னை பற்றின ஒரு மேனுவல் எனக்கு வேணும் இல்லையா. கண்டிப்பாக. இந்த உடல் எப்படி வேலை செய்யுது, ஒரு சிலருக்கு ஒரு சாப்பாடு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அப்போ எனக்கான மேனுவல் எனக்கே நான் உருவாக்கிட்டால் தான் உண்டு ஃபிசிக்கலாக. இப்போ சட்டில் பாடிஸ், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இது இப்போ எனக்கானது என்ன இருக்குன்றது நான் வெளியே எங்கேயுமே தேட முடியாது. அங்கங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை நாம் தான் எடுத்து நம்மளை நாமே சொத்தியாயன்றது அதுதான். நம்மளை நாமே படித்து எனக்கு எப்போ ஆரோக்கியம் இருக்குது, எனக்கு எப்போ சுறுசுறுப்பு இருக்குது, எனக்கு எப்போ எனர்ஜி இல்லாமல் இருக்குது, இதை நாம் அந்த தியானத்தின் மூலமாக அதை சேர்த்து படித்து நமக்கான மேனுவலை நாமளே வச்சுக்கலாம். எப்போவும் வேலை பார்க்குமா இல்லை, முதல்ல சொன்னதுபடி அறிவுறுத்தினால் அறியும் பொருள் ஆன்மா, நாம் அதுதான். அப்போ இறையை சார்ந்து நம்ம எப்படி வாழ்வது அப்படின்றத நோக்கி நம்மளை கொண்டு போகிறது தான் இந்த பயணம். எனக்கு பாபுஜி சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் பேசுகிறப்ப சொல்லுவேன். ஒரு மடக்கு தண்ணியை குடிக்கணும்னா எனக்கு லாலாஜி அருள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், சாப்பிட்டு தான் இருக்கிறோம், நம்மளுக்கு அப்படி தோணதில்லை. ஐ கேன் ஸ்பின் த யூனிவர்ஸ் லைக் எ டாப், இந்த பிரபஞ்சத்தை பம்பரம் போல் என்னால் சுத்த முடியும்னு சொன்னவர் ஒரு மடக்கு தண்ணியை குடிக்கணும்னா எனக்கு லாலாஜியின் அருள் வேணுன்றார். அப்போ டிபெண்டன்சி ஆன் காட், தன்னம்பிக்கை என்பது என்னுடைய திறமையில் இல்லை, நான் இறையை சார்ந்து இருப்பதனால், மாஸ்டரை சார்ந்து இருப்பதனால் எனக்கு எதனாலும் சாத்தியமாக இருக்குதுன்ற அந்த மோடுக்கு நான் போகணும். அந்த ஷிஃப்ட்டுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆகணும். பாபுஜி அவர்களுடைய 125வது பிறந்தநாள் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் மேற்கோள் கூறிய சில கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்க. பெரிதும் ஈர்க்கப்பட்டு அது மக்களை போய் அடையணும்னு சொல்லி ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்குள்ள ஒரு தூண்டல் இருந்துக்கிட்டே இருக்குமா? அது இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ இந்த கேள்விக்கு. ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் என்னுடைய வரலாறையும் பார்த்தப்ப வாட் எவர் ஷார்ட் லைஃப் இட் இஸ், அந்த நாத்திகம், கடவுள் நம்பிக்கை, அப்புறம் இப்போ கடவுளை சார்ந்து இருப்பது தான் வாழ்க்கைன்னு சொல்கிறது. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறத நிறைய பேர் ஒரு ஃபேஷனாக அப்படி சொன்னால் நான் அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இப்போ நிறைய பார்க்குறேன் நான். அவங்களாம் கோயிலுக்கு போவாங்க, வணக்கம் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை வெளிப்படையாக ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம். இதை சொன்னால் நம்மளை முட்டாள்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. உண்மையிலேயே நாத்திகன், நீ இறை மறுப்புன்னு அதுவே ஒரு சமயம்தான். அதுதான் அப்படின்னா உண்மையிலேயே கடவுள் இல்லைன்னு நம்புறேன்னா அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு அடையாளத்துக்காக நான் கடவுள் இல்லைன்னு பேசுகிறேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம ஹார்ட்ஃபுல்னஸில் அது இருக்குது. எத்தனையோ முறைகளில் இருக்குது, எல்லா வகையிலையும் இருக்குது. நம்ம ஹார்ட்ஃபுல்னஸில் ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணி அந்த விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத அற்புதங்கள் இங்கே நமக்குள்ளேயே நடக்குதான்றதை கண்டிப்பாக அதை வந்து பார்க்க முடியும். அதை இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எதுக்காக நம்புகிறோம்? எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், இல்லை இந்த உலகத்தின் இன்ப துன்பங்களை தாண்டி நான் எனக்கு அருள் இன்பங்கள், ஆனந்தம், பேரானந்தம் கிடைக்கணும், இல்லை இறைநிலையை நான் முழுசாக அடையணும். இது எல்லா கேட்டகரிலையும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராக்ரஸ் நடக்கணும். நமக்கு அருள் அனுபவம் வேணுன்றவனுக்கு பொருள் ஆதாயங்களும் கிடைக்கத்தான் போகுது, இல்லைன்னு இல்லை. ஒரு விளம்பரத்துக்காக சொல்லலைன்னாலும் என்னுடைய முதல் மாத சம்பளத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 மடங்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் நான். இப்போ அவ்வளவுக்கு பொருளாதார ரீதியாக வந்து வளர்ந்து தான் இருக்கும். அருள் அனுபவங்கள் மேலே தான் நாட்டம் இருந்துச்சு. இறை உணர்வுன்ற நாட்டம் ஆரம்பத்தில் இல்லை. டிரான்ஸ்மிஷன் கிடைக்கிது, அது எனக்குள்ள ஒரு நல்ல உணர்வை உண்டு பண்ணுது, அதுவே போதும். எனக்கு லட்சியம் தேவையில்லை, மாஸ்டர் தேவையில்லைன்னு ஒரு வருஷம் எனக்கு வாழ்க்கை அப்படி தான் போச்சு. அது வந்து அதுக்கப்புறம் இந்த இறை உணர்வு நமக்குள்ளே வந்து மாஸ்டர் ஒவ்வொரு தியானத்திலையும் அவர் தன்னையே தருகிறார். எப்படி எனது சூக்ஷ்ம சரீரம் என்னை தாங்கி நிற்குதோ அது மாதிரி மாஸ்டரின் சூக்ஷ்ம சரீரம் வந்து நம்மளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகுது. இப்போ அது வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த எவல்யூஷன் நடக்குது. இது சாத்தியம். இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் அது வந்து சாத்தியம். இப்போ நம்மளுடைய கோலையும் அதை நோக்கி ஷிஃப்ட் பண்ணணும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், எனக்கு நல்லா தெரியும் அது இல்லவே இல்லைன்னா ஓகே, அது அவங்க சுதந்திரம், அதை நம்ம தலையிட போகிறதில்ல. அவங்களும் தியானம் பண்ணலாம், இது என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது கொடுத்ததே அதுதான். கடவுள் என்பது நத்திங்னஸ் அப்படின்னாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பொய்யா நாத்திகம் பேசுகிறவர்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தை எப்படி விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத விஷயங்கள் இதில் இருக்குதுன்றதை வந்து உங்களுடைய சப்ஜெக்டிவ் இதுவெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் இந்த இவங்க சொல்கிற பயிற்சி, காலை தியானம், சுத்திகரிப்பு, எவ்வளவு முடியுதோ, முந்தியாவது இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த 3 அம்சங்களையும் இதில் எவ்வளவுக்கு முடியுதோ 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 3 மாதம் இதை செஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது விஞ்ஞானத்தை தாண்டிய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீக செல்வங்களாக நமக்கு இருக்குன்றது தெரியும். அது ஒவ்வொருத்தரும் சீரியஸாக எடுத்து, ஏதோ விளையாட்டாக பொழுதுபோக்காக சொல்கிற இல்லாமல் சீரியஸாக எடுத்து செய்து பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களே போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மாஸ்டர் தாஜி வந்து இதுவரைக்கும் ஆன்மீக வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரி மக்களுக்கு அவங்களுக்கு ஆன்மீக தீட்சை கொடுக்கப்பட்டதே கிடையாது. நீ உலக வாழ்க்கை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு விட்டுருப்பாங்க. போய் ஒரு சில ஆசிரமங்களில் வந்து வாசல் நின்னா வாசல்லையே நிற்கணுமா, 6 மாதம் 1 வருஷம் டெய்லி போய் அவன் மேலே குப்பையை கொட்டுறது, அவனை திட்டுறதெல்லாம் இருக்குமா. அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தால் தான் வந்து அவனுக்கு தீட்சையை கொடுப்பாங்களாம். சமயத்தில் அதுவும் உள்ளே வந்தால் 5 வருஷம் தோட்ட வேலை பார்க்கணும், 5 வருஷம் சமையல் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் தியானம் சொல்லி தருவாங்கன்னு இருப்பாங்களாம். இப்போ அப்படி இல்லை அவன் மாஸ்டர் சொல்கிறது. ஒருவேளை உலக வாழ்க்கையின் இன்பங்களே நீ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த தியானத்தை நீ ஃபீல் பண்ணிப்பார். இந்த அனுபவம் எப்படி இருக்குது, இந்த பிராணாகதி மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம், அந்த தியான நிலை எப்படி இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை டிரான்சென்ட் பண்ணதா இருக்குது. ஸோ இவ்வளவுக்கு ஓப்பனாக எந்த ஒரு ஆன்மீக குருவும் வந்ததில்லை இது வரைக்கும். நம்மளுடைய சிஸ்டமில் அது வந்திருக்குது. அதை முயற்சி செய்து பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருக்கே இல்லையான்னு எப்படி தெரியும்? எனக்கு இது ஒரு பதார்த்தம் பேர் சொல்கிறாங்க, இது எனக்கு ஒரு நல்லது செய்தால் எனக்கு இது பிடிக்குமா என்னன்றது நான் ஒரு தடவையாவது டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அதை வித் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஹார்ட் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதான் என்னுடைய அறிவுறுத்தல். கானா ஸ்டுடியோஸ்க்கு வந்து உங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.